கோவையில் சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் ஸ்ரீனிவாசன். ஆனால் ஏழையாகவே பிறந்து ஏழையாகவே இருந்துவிடக் கூடாது என்ற வைராகிய மனதுடன் படித்தார். என்ஜினியர் ஆக வேண்டும் என்பது அவர் கனவு. ஆனால் பிஎஸ்சி கணிதம் படித்துவிட்டு தங்க நகை செய்யும் வேலைக்கு சேர்ந்தார். இதை அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக்கொள்ளவே இல்லை. ஆனால் தன் முடிவில் தீர்க்கமாக இருந்தவர் ஸ்ரீனிவாசன். முன்னேற வேண்டும் என அவர் மனதில் கொழுந்துவிட்டு எரிந்த வெறி அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பை தேடித் தந்தது. அகமதாபாத்தில் நகைக்கடை வைத்திருந்த ஒருவர் ஸ்ரீனிவாசனுக்கு முதல் ஆர்டரை கொடுக்க அதை சிறப்பாக செய்து தந்தார். அவர் அம்மா தந்த 10,000 ரூபாய் தான் அந்த ஆர்டருக்கான முதலீடு. தங்கத்தில் முக்கியமான விஷயங்கள் 3: பியூரிட்டி, டிசைன் அண்ட் பினிஷிங். இந்த மூன்றிலும் 200% கவனம் செலுத்தினார் ஸ்ரீனிவாசன். கண்ணும் கருத்துமாக அவர் செய்த நகைகள் மற்றவர்களுக்கு பிடித்து போக அடுத்தடுத்து பல ஆர்டர்கள் வந்து குவியத் தொடங்கின. இன்றைக்கு நகை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களில் உலகளவில் டாப் 10 நிறுவனங்களின் பட்டியலில் இருக்கிறது. நகை உற்பத்தியில் புகழ் பெற்று விளங்குவதுடன் ஜுவல் ஒன் என்ற ரீட்டைல் நகை கடைகளையும் திறந்தார் ஸ்ரீனிவாசன். தமிழ்நாடு 15 இடங்களில் ஜுவல் ஒன் நகை கடைகள் உள்ளன. அத்துடன் மக்களுக்கு நகைகள் பற்றியும் தொழில்நுட்பங்கள் பற்றியும் தெரியப்படுத்த ஜுவல்லரி எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஒன்றும் அமைத்தார். முயற்சிக்கும் கற்றலுக்கும் வானமே இல்லை என்பதை எப்போதும் மறக்காதவர் ஸ்ரீனிவாசன். தங்க உலகின் தவிர்க்க முடியாத ஆளுமையான எமரால்டு ஜுவல் இண்டஸ்ட்ரி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர்.